அவர்கள் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த இனத்திற்காகவும் அவர்கள் இடஒதுக்கீட்டிற்காகவும் சமூக நீதியின் பால் அவர்கள் செய்த மாபெரும் தியாகம் இப்படியெல்லாம் உள்வாங்குகின்ற அதை கதை வடிவில் நாம் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஆளுமைகள் உருவாகிய மாவட்டம், மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் உருவாகிய மாவட்டம். இப்போ ஏஜி கோவிந்தசாமி படையாச்சின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து அந்த உதயசூரியன் சின்னத்துக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு என்னென்னமோ பிஸ்கட் சொல்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதும்பாங்க. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு யார் பின்னாடி மக்கள் ஓடுகிறார்கள். அது விட்டில் பூச்சி மாதிரி, மக்கள் என்பவர்கள் விட்டில் பூச்சி மாதிரி. அவர்களுக்கு வந்து அதில் தெளிவான மக்கள் இருக்கிறார், எல்லா மக்களையும் சொல்ல முடியாது. இன்றைக்கு போலியும் கவர்ச்சியும் நம்பி ஒரு சினிமா மாயை, இதை நம்பி மக்கள் வேகமாக செல்கின்றார்கள், அதைவிட வேகமாக கலைந்து விடுவார்கள். ஒரு கும்பலுக்கும் ஒரு கூட்டத்திற்குமான வித்தியாசம் இருக்கின்றது என்று சொல்வார்கள். கும்பல் வேகமாக கூடும், அதைவிட வேகமாக கலைந்து விடும். கூட்டம் மெதுவாகத்தான் கூடும். கூட்டம் சேர்ப்பது என்பது ரொம்ப கடினம். ஆனால் சேர்க்கப்பட்ட கூட்டத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. வீட்டமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தமிழக வாழ்மை கட்சியின் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் அண்ணன் திருமால் வளவன் அவர்கள். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்துல ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நேற்று நீங்க போட்டிருக்கீங்க. அதனுடைய வெளிப்பாடு என்ன? சமூக நீதி போராளிகளுக்காக நூற்றாண்டு விழா நடத்த வேண்டிய அவசியம் வந்து தமிழக வாழ்மை கட்சிக்கு ஏன் இருக்கு? இன்று இருக்கக்கூடிய அரசியல் கால சூழ்நிலையில் நம்மளுடைய முன்னோர்களை, போராளிகளை, புரட்சியாளர்களை இளைய சமுதாயம் சரியாக அடையாளம் காணாமல் இன்று யார் பின்னடியோ சென்று அரசியல் தெளிவில்லாமல், புரிதல் இல்லாமல் ஒரு தற்குறித்தனமாக திரிந்து கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கு அரசியல் ஆளுமைகளையும் அரசியல் அடையாளங்களையும் பதிவு செய்யும் பொருட்டு இந்த மண்ணில் கடந்த ஆட்சியாளர்கள் செய்ய தவறியதை, செய்ய துணியாததை, அடையாளப்படுத்தாததை இளைய சமுதாயத்து இடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஊந்துதலும், அதை குறித்த சரியான பார்வையுடன் இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களை, இந்த மக்களின் விடுதலைக்காக தன் உடல், பொருள், ஆவி அத்தனையும் இழந்து மாபெரும் புரட்சியை, மாபெரும் வரலாற்று பதிவை கடந்த காலங்களில் நிகழ்த்தி காட்டியவர்களை மீண்டும் ஒரு முறை இந்த இளம் சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக, மிக நேர்த்தியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அவர்களாலும் அவருடைய கட்சியின் தொண்டர்களாலும் மிகச்சிறப்பான முறையிலே இன்று கடலூரிலே இந்த நிகழ்வு தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பதிவாக இந்த நிகழ்வை நடத்தி காட்டியிருக்கிறார். இப்போ நேற்று வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து குலத்துர்மணி அவர்கள் பேசும்பொழுது கூட வந்து திரு வேல்முருகன் அவர்களும் நீங்களும் வந்து தொடர்ச்சியாக ஈழத்தில் போராட்டத்துக்காகவும் சரி, தமிழ்நாடு விடுதலை படையோட போராட்டத்திலும் சரி உங்களை ஈடுபடுத்திக்கிட்டதா சொன்னாங்க. அப்படியே நீங்கள் இளையத்தையே வந்து அந்த ஈடுபட வேண்டிய தேவை இருக்கு. உங்கள் குடும்பம் ஏன் அதுக்குள்ளே வந்தீங்க? அதாவது கடலூர் தென்னார்காடு மாவட்டம் என்று சொல்லுகின்ற இந்த மாவட்டம் மிகப்பெரிய அரசியல் புரிதல் உள்ள மாவட்டம், மிகப்பெரிய ஆளுமைகள் உருவாகிய மாவட்டம், மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் உருவாகிய மாவட்டம், மாபெரும் புரட்சியாளர்கள் உருவாக்கிய மாவட்டம். இப்படி இந்த மாவட்டத்திற்கென்று பல பெருமைகள் இருக்கின்றது. ஒரு காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் வெள்ளைக்காரன் கூட கடலூரை தலைமையாக கொண்டுதான் ஆட்சி செய்தான். இப்படி அந்த மாவட்டத்தினுடைய ஆளுமைகளை, அவருடைய வரலாறுகளை, அவருடைய தியாகங்களை, அவருடைய அர்ப்பணிப்புகளை, அவருடைய உழைப்பை இப்படி ஒவ்வொன்றாக உள்வாங்கி எங்களுடைய முன்னோர்கள், இந்த மாவட்டத்தின் முன்னோர்கள் என்று சொல்லுகின்ற பெரும் ஆளுமைகள், அவர்களுடைய அந்த புரட்சிகர சித்தாந்தம், புரட்சிகர கருத்து, புரட்சியல் ரீதியாக அவர்களுடைய ஈடுபாடு,
அவர்கள் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இந்த இனத்திற்காகவும் அவர்கள் இடஒதுக்கீட்டிற்காகவும் சமூக நீதியின் பால் அவர்கள் செய்த மாபெரும் தியாகம் இப்படியெல்லாம் உள்வாங்குகின்ற அதை கதை வடிவில் நாம் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே நமக்கு சொல்லுகின்ற செய்தி செவி வழி செய்தியாக நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் நம்மளுடைய தாய் நம்மளுடைய தந்தை நம்மளுடைய பாட்டி நம்மளுடைய தாத்தா என்று சொல்லுகின்றவர்கள் சொல்லுகின்ற அந்த கதைகளை கேட்டு வளர்கின்ற பொழுது அது உளவியல் ரீதியாக அந்த கதை ஆழ்மனதிலே பதிந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வளர்கின்ற பருவத்தில் உருவாக்கும். அப்படிதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த கடலூர் மாவட்டத்தினுடைய ஆளுமைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட அந்த ஆளுமைகளை உள்வாங்குகின்ற பொழுது, அந்த புரட்சியாளர்களை உள்வாங்குகின்ற பொழுது, அந்த அவர்களுடைய தியாகத்தை, அவர்களுடைய அர்ப்பணிப்பை, அவர்களுடைய உழைப்பை இதையெல்லாம் உள்வாங்கி வளர்கின்ற பொழுது நாம் அதை பின்பற்ற வேண்டும், அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை சாத்தியப்படுத்த வேண்டும். மக்களின் விடுதலையில் நம்மளுடைய பங்களிப்பும் நம்மளுடைய தியாகமும் நம்ம இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தன்னெழுச்சியாக உளவியல் ரீதியாக உருவாக்கப்படுகின்ற சின்ன வயதில் விதைக்கின்ற அந்த விதை எங்களை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு சேர்த்தது. அதில் நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம். உங்களுக்கும் வேல்முருகன் அவர்களுக்கும் இந்த விதை எப்படி வந்துச்சு? நீங்க எப்படி அண்ணன் தம்பியா இதில் எல்லாம் பயணிக்க ஆரம்பிச்சிங்க? இந்த விதை எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? இது பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லணும்னா காட்டுசாகை குப்புசாமி படையாச்சி, அவருக்கு பேருக்கு பின்னாடியே படையாச்சி இருக்கும். அவர் தந்தை பெரியாரோடு பயணித்தவர். அவருடைய மகன் அழகிரிக்கு கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது திருமணம். நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கின்ற காலத்தில் எங்கள் பள்ளிக்கூட வாத்தியார் புருஷோத்தமன் காட்டுமன்னார்குடி பகுதியை சேர்ந்தவர். அவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு. அவர் இந்த மாதிரி இந்த பெரியாரிஸ்ட் முன்னாள் மாணவர்கள், அந்த படித்த மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்த குள்ளஞ்சாவடி பகுதி ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இங்கே புரட்சியாளர்கள் நிறைய பேர் இங்கே தங்கி இந்த பகுதியில் இந்த சமூக நீதிக்காக, இடஒதுக்கீட்டுக்காக, இது மாதிரி பல்வேறு காலகட்டங்கள் பல்வேறு பெரிய ஆட்கள், விடுதலுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்கியிருந்த இடம். இரண்டாம் கட்ட தலைவர் மாத்தையா, அவனுடைய நண்பர் இன்ஜினியர்னு ஒருத்தர் சொல்வார், அவர்லாம் இங்கே தான் இருந்தார், குள்ளஞ்சாவடியில் தான் இருந்தார். இப்படி பல விடுதலை இயக்கத்தினுடைய மிகப்பெரிய தளபதிமார்கள் இங்கே இருந்தாங்க. இதெல்லாம் எங்களுடைய காலத்துக்கு பிற்பாடு, எங்களுடைய வினவு தெரிந்த காலத்துக்கு பிற்பாடு நடந்த நிகழ்வுகள். அதற்கு பிற்பாடு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய விடுதலை, தமிழர் விடுதலை படை, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான போராட்டங்கள், தலைமைகள், இப்படி காங்கிரஸ் தலைமைகள், இப்படி திராவிட தலைமைகள், இப்படி திராவிடர் கழக தலைமைகள், திராவிட முன்னேற்ற கழக தலைமைகள், நீதி கட்சி, சுதந்திர போராட்டத்தினுடைய அஞ்சலை அம்மாள் எல்லாமே இந்த வட்டத்துக்குள்ளார, இந்த பிராந்தியத்துக்குள்ளார வளர்ந்தவர்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே இந்த குளஞ்சாவடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இதர சமூக மக்களும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய பகுதி. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த மிக பெரும் ஆளுமைகளால் உள்வாங்கப்பட்டு அவர்களை பின்தொடர்ந்து இப்படியே படிப்படியாக நம்ம மனதில் உருவானது தான். அதுக்கான வாய்ப்பு எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் இங்கே வலுவாக இருந்ததால் அவர்களை தொடர்ந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ மணியண்ணனெல்லாம் நான் சந்தித்தது அவருடைய பிரபாகரனுடன் சில நாட்கள் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் ஜிவியில் வந்தது. அந்த ஜிவியில் நான் 10வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நிகழ்வு நடந்தது. அப்போல்லாம் அந்த 10வதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுடைய குட்டிமணி ஜெகனுடைய இறப்பு, அப்போ ரயில் மறியல், சாலை மறியல், அப்போ இந்த எழுச்சியான போராட்டங்கள், அப்போ இதெல்லாம் அப்போ பாதிக்கப்பட்ட அங்கேருந்து அப்போ அந்த வீர வேட்கைன்னு நினைக்கிறேன் ஒரு பத்திரிக்கை, 2 ரூபா அது. அந்த பத்திரிக்கை எங்ககிட்ட கொடுப்பாங்க. அதை போய் நாங்கள் அந்த சந்தையில் விற்கணும். ஆமாம், சைக்கிளில் டேப் ரெக்கார்டர் கட்டிட்டு போகிறது. அப்புறம் இந்த கட்டை கேசட்டு போட்டு ஊராக அந்த கொடுமைகளை கொண்டு போய் போட்டு காட்டுறது, இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக. ஏன்னா எங்கள் பகுதியை சேர்ந்த இளைஞர்களும் அப்போ இருந்த எங்களுடைய உறவினர்களில் நிறைய பேர் இதில் ஈடுபாடாக இருந்ததால் அதை தொடர்ச்சியாக நாங்கள் அதை அடுத்த கட்டத்துக்கு அவர்களோடு நாங்கள் பயணித்த போது இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைத்தது. இப்படி தான் தமிழ் தேசிய விடுதலை, அப்போ தமிழ்நாடு விடுதலை படை, புலவர் கலியபெருமாள் ஐயா அவர்களை பற்றியும் தமிழரசன் பற்றியும் எங்களுக்கு ஒரு புரிதல் தெளிவு வந்தது. அப்படி நாங்கள் அவர்களெலாம் இந்த பகுதிக்கு இங்கே களம் அமைத்து அவர்கள் இந்த மக்களுக்கான விடுதலை, சாதி ஒழிப்பு, பிரதானம் சாதி ஒழிப்பு,
தனி மனித ரவுடிசம், சாராய வியாபாரி, கெந்து வெட்டிக்காரர்கள், இப்படி அட்ராசிட்டி பண்ணக்கூடியவர்களை களையெடுப்பு போராட்டம், இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவர்கள் செய்கின்ற அந்த விஷயங்களெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது அது மேலெல்லாம் ஒரு ஈர்ப்பு. ஏன்னா ஒரு பெரிய ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சார வியாபாரி, அவன் பெரிய பயங்கரவாதிய மாதிரி ஒரு பெரிய ஒரு இதில் சாம்ராஜ்யத்தை அமைச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனை வீழ்த்தவே முடியாது, அவனுக்கு அரசியல் பின்பலம் இருக்கும். அவனை வீழ்த்தணும்னு ஒரு இப்படியெல்லாம் அராஜகம் பண்ணுறானே, அட்ராசிட்டி பண்ணுறானே, இவனை எப்படி வந்து வீழ்த்துறது அப்படிங்கும்போது அதை வீழ்த்துவதற்கு யார் முன் வரார்களோ அவர்கள் ஹீரோ தானே. அதை வந்து அந்த சின்ன வயசுலேயே உள்வாங்குறோம். அப்படி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான தமிழரசன் ஐயாவாக இருக்கட்டும், இல்லை புலவர் ஐயாவாக இருக்கட்டும், இப்படிப்பட்டவர்களை நாங்கள் உள்வாங்குகின்ற வாய்ப்பு எங்களுக்கு. அந்த போராட்டம், வீரம் செறிந்த அந்த போராட்டம், அந்த விடுதலை வரலாறு, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அதையெல்லாம் நாங்கள் உள்வாங்குகின்ற வாய்ப்புகள் நிறைய அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டோம். அதன் மூலமாக எங்களுக்கு இந்த சரியான புரிதல் இருந்தது. அதனால தான் எங்களுடைய கல்வியே பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். எங்கள் அப்பாவுக்கு எங்களை படிக்க வைக்கணுங்கிற வெறித்தனமான, அவர் வந்து கல்வியின் பயனை அறிந்தவர். ஏன்னா அவர் அந்த காலத்திலே கான்வெண்ட்டில் படித்தவர். அவர் சென்ட் ஜோசப் தான் கான்வெண்ட்டு. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டத்துக்கே சொல்லலாம். ஒரு 5-6 மாவட்டம், திருச்சி சென்ட் ஜோசப், கடலூர் சென்ட் ஜோசப், சென்னை லயோலா, இப்படி தான் பட்டியலிடுவாங்க. அப்படி வந்து கடலூருக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டை, திருச்சிக்கு மலைக்கோட்டை, நம்ம கடலூருக்கு டேவிட் கோட்டை, இப்படி 3 கோட்டைகள் இருக்கும், 3 இன்ஸ்டியூஷன் இருக்கும், எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். எங்கள் அப்பா அந்த காலத்தில் அந்த இன்ஸ்டியூஷனில் படித்தவர். எங்கள் தாத்தா முதல் தலைமுறை ஆசிரியர். அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்காக வந்து அந்த மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கடலூரில் ஹாஸ்டல் வச்சு நடத்தினவர். மிக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களின் கல்விக்காக அந்த காலத்திலேயே, கிட்டத்தட்ட இதெல்லாம் வெள்ளைக்காரங்காலத்திலேருந்தே ஹாஸ்டல் வச்சு நடத்திருக்கிறார். இப்படி அவர் வந்து மிகப்பெரிய ஐதீக, அவர் வந்து பஞ்சகச்சம் தான் கட்டுவார், சிண்டு வச்சுருப்பார், புலால் உண்ண மாட்டார், குடிக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரொம்ப ஐதீகமான இதை ஃபாலோ பண்ணுவார். பிராமணனை விட அந்த இதை வந்து இந்து தர்ம நெறிமுறைகளை இது பண்ணக்கூடாது. அவர்கள் வந்து கேட்டிங்கன்னா வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ராமம் போடக்கூடியவர்கள், நாங்கள்லாம் பூசை போடவர்கள். அப்படியெல்லாம் இந்த இந்த இது மாதிரியான விஷயங்களை வந்து அவர் மூலயமா, நிறைய கதைகள் மூலயமா, அவர் ராமசாமி படையாச்சியோடைய நண்பர், சமகால நண்பர். அதுக்கு பிற்பாடு அவருடைய பங்காளி உறவு முறையினில் வந்து கோவிந்தசாமி கட்சிராயர் முதல் எம்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பண்ருட்டி ராமச்சந்திரன், அவர் வந்து முதல் கலைஞர் தலைமையிலான அமைச்சரவையில் முதல் அமைச்சர். அண்ணாவுக்கு பிற்பாடு அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் அமைச்சராக பங்கேற்கிறாரு. அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா நீங்கள் பூராகன், எங்கள் ஊரில் இருக்க எங்களுடைய பங்காளி உறவு முறையில் வந்து தாய்மாமன் ஒரு இது வர வேண்டிய உரியவர், அவர் அமைச்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா கக்கன் காமராஜர் அமைச்சரவையில் அவர் அமைச்சர். இப்படி இந்த அமைச்சர், எம்பி, எம்எல்ஏ, இப்படி இப்போ அதிகாரம் இதெல்லாம் கேட்கின்ற பொழுது, அதை பார்க்கின்ற பொழுது பண்ருட்டியாரோட நேரடியாக பார்த்துருக்கின்றோம். அவர் ஆனால் ஒரு நல்ல தூய்மையான, நல்ல சமூக மேம்பாடுக்கான அடித்தளம் வந்து ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடியே உங்களுக்கு அடித்தளமாக இருந்து சொல்ல வரீங்க. எங்கள் பேக்ரவுண்டு அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி கூட நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, இது பண்ணுறாங்க. எங்களுடைய கிராமம், எங்களுடைய உறவுமுறை கிராமம், இந்த 2 கிராமமும் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய நில உடைமை சமூகம். நீங்கள் வந்து இப்போ மன்னர்களைப் போல் வாழ்ந்தவர்கள். இதை வந்து இதெல்லாம் நான் வந்து வீண் பெருமை, அதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அது வந்து யாரோ என்னமோ பண்ணாங்க, அதுக்கு எங்களுக்கு என்ன, இன்றைக்கி என்னால் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய சித்தாந்த கருத்தியல் உள்ளவன் நான். இருந்தாலும் வரலாறுகளை சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய மாவட்டத்தினுடைய, தென்னார்காடு ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய அதிக நிலப்பரப்பு உள்ள வில்லேஜ் எங்கள் வில்லேஜ். அது பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள ஒரு சமூகம். அந்த ஒரு குடும்பத்துக்கு தான் அந்த 10,000 ஏக்கர் நிலம். அந்த 10,000 அந்த குடும்பம் தான் அப்படியே டிவைட் பரவுது. அது ஒரு தாய் மக்கள், ஒரே ஒரு அப்பனுக்கு பிறந்த குழந்தைகள் தான். நானாக இருக்கலாம், பண்ருட்டியாராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அதெல்லாம் நாங்கள் அவர்களுடைய வழிபாடு. ஒரே குடி. அந்த புலியூர் காட்டு சாகை, புலியூர் தான் அந்த கிராமம். அந்த கிராமத்தினுடைய நிலப்பரப்பு இன்றைக்கி ரெவன்யூ ரெக்கார்டில் புலியூர் கிழக்கு, புலியூர் மேற்குன்னு 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், வில்லேஜ் ஆஃபீஸர். இன்னைக்கு கூட அரசியல் ரீதியாக நீ என்ன பெரிய அவரெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம என்ன கடந்து போக வேண்டியதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த தேகவள்ளி நடத்திட்டு இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய ஆளுமை, எங்களுடைய உறவு முறையினர். எங்களுக்கு உறவு அப்படின்னு சொன்னாக்கா அந்த தேகவள்ளி நடத்திட்டோட தான் எங்களுக்கு உறவு இருக்கும். இது காலங்காலமாக எங்கள் ஊருக்கோ
அந்த ஊருக்கு. அந்த ஊரில் பொண்ணு பிறந்தோன்னா எங்கள் ஊரில் கொடுப்பாங்க, எங்கள் ஊரில் பொண்ணு பிறந்தா அந்த ஊரில். பொண்ணு கொடுத்து ஆமாம், பொண்ணு கொடுத்து பொண்ணு கட்டிக்கிறது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரங்காணி ஆள வந்தாருன்னு சொல்கிற மாதிரி குழந்தை கச்சிராயர்னு ஒருத்தர், வர்மராயர்னு ஒருத்தர், பூபதினு ஒருத்தர், 3 பேருக்குமே 1000 வேலிக்கு சொந்தக்காரர்கள். ஆளுக்கு 1000 வேலி. இவரெல்லாம் நீங்கள் அக்னிகுல ஆதித்தன் திரட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாறை வந்து சொல்லியிருப்பாங்க நிறையா. அதுதான் அந்த காலத்தினுடைய வரலாறுகள்லாம். அந்த குழந்தை கச்சிராயர் மிகப்பெரிய நிலவுடை சமூகத்துக்கு சொந்தக்காரர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர்மராயர், அந்த காங்கிரஸ் ஆஃபீஸ் வந்து அவங்களுடைய பேரில் தான் இருக்குது. அவங்க கொடுத்த இடம் தான் இன்றைக்கி மஞ்சள் காங்கிரஸ் ஆஃபீஸு. புண்ணியகும்பத்தில் இருக்கக்கூடிய ராமச்சந்திர படையாச்சின்னு ஒருத்தர், பிஆர்எஸ் அவங்க எம்பி. அவங்களாம் அந்த பாரம்பரியமாகவே அப்படியே சீனிவாச படையாச்சி, அப்புறம் வெங்கடேசன், அப்புறம் இப்படின்னு வந்து அந்த வரலாறுகள் வரும். அப்புறம் கணேசமூர்த்தி, அவங்க அப்பா நாராயணசாமி படையாச்சு, அதில் அவங்க ஒரு குடும்பம், அப்படியே அந்த வரலாறு. இப்படி வந்து இது தொடர்ச்சியாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் இதெல்லாம் தான் உங்களை நகர்த்தி இன்னைக்கு சமூகத்துக்கான வேலை வந்திருக்குன்னு சொல்லிங்க. நீங்க பேசும்பொழுது ஒரு வார்த்தை தொடர்ச்சியா சொன்னீங்க, சமூக நீதி. சமூக நீதின்ற வார்த்தை வந்து திமுக வார்த்தை இல்லையா? அதாவது திமுகவினுடைய அதுக்கு முன்னாடியே சமூக நீதிக்கு திமுக தோன்றுவதற்கு முன்பாக நீதி கட்சி வரலாறாக இருக்கட்டும், தென்னிந்திய நலவரமை சங்கமாகட்டும், இதெல்லாம் எதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறாங்க? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் சமூக நீதினாலே திமுக தான் சொல்லக்கூடிய சில இடங்கள்ல வேல்முருகன் அவர் பேசும்பொழுது கூட வந்து திமுகவுக்கு பேர் கொடுத்ததே நாங்க தான் பேசியிருந்தார். அதாவது திமுகவினுடைய சின்னம், உதயசூரியன் சின்னத்தை கொடுத்தது எங்களுடைய மூதாதையர்கள். இப்போ ஏஜி கோவிந்தசாமி படையாச்சின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து அந்த உதயசூரியன் சின்னத்துக்கு சொந்தக்காரர். அவருடைய வில்லேஜ், அவருடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வில்லேஜுக்கு அருகாமையில் 2 கிலோமீட்டரில் அவருடைய வில்லேஜ். அவர்கள் இந்த சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சத்திரன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் தான் அவர்கள் அங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்து சூப்பாஞ்சாவடிக்கு போனதாகவும், அங்கேருந்து இடம்பெயர்ந்து தான் அரசியல் பொருட்டு அவர்கள் வந்து முகியூர் சட்டமன்ற தொகுதியில் போய் நிற்கிறாங்க. அங்கே போய் எம்எல்ஏவாக வராங்க. அவர் தான் அன்றைக்கி உதயசூரியன் சின்னத்தில், அவருடைய தான் உதயசூரியன் சின்னம். என்னமே வரலாறு இருக்கிறது. இப்போ கோபாலபுரம் வீடு என்று நினைக்கின்றேன், எனக்கு சரியாக ஒரு வீடு, கலைஞருடைய முதலாக கலைஞருக்கு வீடு கொடுத்த சமூகமும் நாங்கள் தான். அதனால தான் நாங்கள் திமுக ரொம்ப உரிமை எடுத்து பேசுறது. திமுக உன்னை உருவாக்குறதே நாங்கள் தான் அப்படிங்கிற திரையில் அது வந்து அதிக பிரசித்தனமாக நிறைய பேருக்கு தெரியுது. என்ன பண்ணுறதுங்க, எங்களாலேயும் அதை சும்மா அமைக்கலாம் வாசிக்க முடியல, அதை பேசாமல் இருக்க முடியல. இது பேசுகின்ற பொழுது அதனுடைய வெளிப்பாடு, அது பேசுகின்ற தோரணை, அந்த பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா கூழ கும்பிடு போட்டு வாழ்வதைத்தான் இவர்கள் விரும்புகிறார்கள். இவர்கள் வந்து மண்டியிட வேண்டும். நாங்கள் அந்த நிமிந்து பேசுறது, அதை இது பண்ணுறது வந்து அவர்களுக்கு பாடி லாங்குவேஜ், ஸ்லாங்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இது பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு இந்த வரலாறு தெரியும். பூராகன் அவர்கள் தான் முதலாக கலைஞருக்கு வீடு இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய தயால் அம்மாள் அவர்கள் இது மாதிரி குழந்தைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்ப இது பண்ணோம், சொந்தமாக வீடு இல்லை, அரசியல் சூழல்கள் மாறுகின்ற பொழுது எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது பூராகன் அவர்களுடைய வீடு தான் கலைஞருடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய கோபாலபுரம் வீடு. கலைஞருக்கு வீடு கொடுத்தது நாங்கள், சின்னம் கொடுத்தது நாங்கள். இதெல்லாம் எங்கே போய் பேச முடியும்? இது பேச முடியல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஆனால் இது பூர்வீகம். அந்த வீட்டுடைய கலைஞருடைய அந்த வீட்டுடைய பத்திரம் இருக்குங்களா, பாகப்பத்திரம், அது பூர்வீக பத்திரம், டாக்குமெண்ட், அந்த தாய் பத்திரம். அந்த தாய் பத்திரத்தை யார் பேரில் இருக்குன்னு பாருங்க நீங்கள். இதெல்லாம் எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்கல்ல. கலைஞருக்கு வீடு கொடுத்ததே நம்ம சொந்தக்காரர் தான், சின்னம் கொடுத்தது நம்ம சொந்தக்காரர் தான், நாங்கள் தான் இவருக்கு இது கொடுத்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெருமிதம் இருக்க தானே செய்யும். இப்போ பெரியாருக்கு வந்து குப்புசாமி படையாச்சி, இப்போ மணியண்ணனை கேளுங்க, ராமகிருஷ்ணன் அண்ணனை கேளுங்க, பெரியாரிஸ்டில் யாரை வேணுமாலும் கேளுங்க. அன்றைக்கி வந்து அவருடைய பையன் அழகிரிக்கு வந்து கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது கல்யாணம். புலிகள் வந்து ஒரு கடிதத்தை எடுத்துகிட்டு வராங்க இங்கேருந்து. இங்கே வரும்போது அந்த கடிதம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கடிதம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி புலிகளுடைய இயக்கம் தோன்றிய காலத்துக்கு கொஞ்ச காலத்தில் அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு. அந்த கடிதத்தையும் இந்த முகவரியும் சொல்லி புதிய பொறுப்பாளர் வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. வருகின்ற போது அந்த கடிதத்தை அப்படியே எடுத்துகிட்டு வர்றாரு. இது அழகிரி வீடு, இந்த இடத்துல, இந்த ரோட்டில், கடலூர் டு விருதாச்சலம் மெயின் ரோட்டில் சுப்பிரமணியபுரங்கிற ஒரு இடம் அப்படின்னு ஒரு ட்ராட்மார்க் போட்டு அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது, இவரை போய் நீங்கள் அணுகவும், இவர் நம்ம ஆதரவாளர், இவர் உங்களுக்கு வேண்டிய பணிகளை செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வராங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த பகுதியில் புலிகளுடைய அமைப்போடு கட்டமைப்போடு நெருங்கிய தொடர்புடையவர்கள், நேரடி தொடர்புடையவர்கள். எல்லாரும் இன்றைக்கி யாரோ சொல்கிற கவிதையை பிதாமகங்க. ஆனால் இன்றைக்கி உண்மையிலே வேலை செஞ்சவங்க, சொத்தை இழந்தவங்க அதை தான் சொல்லுவாங்க. எங்களுடைய நண்பர்கள் சொல்கிற பொள்ளாச்சி பிரகாஷ் அவர்கள் பதிவிடும் போது சொல்லுவார்,
பிரிட்டானியா பிஸ்கட்டுக்கு வழி இல்லாத போது புலிகளை நாங்கள் ஆதரித்தோம். இன்றைக்கி என்னென்னமோ பிஸ்கட் சொல்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதும்பாங்க. இப்போ கோவை ராமேஸ்வரன் அண்ணனாக இருக்கட்டும், குளத்தூர் மணி அண்ணனாக இருக்கட்டும், இல்லை நெடுமாறன் ஐயாவாக இருக்கட்டும், இப்படி எங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தடம் பதித்து தான் இப்போ வைகோவை கூட அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து ரொம்ப உயர்வாக, அதனால தான் நாங்களாம் கொஞ்சம் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் மதிமுக இருந்தபோது வைகோவுக்கு பின்னாடி நாங்கள் அணிதட்டது காரணம் இதுதான். எல்லாத்துக்கும் காரணம் புலிகள் இயக்கம், இதன் மீது இருக்கக்கூடிய பற்று, இதன் மீது இருக்கக்கூடிய உறுதி, இன்றைய வரையில் அந்த இயக்கத்திற்காக, அந்த அமைப்பிற்காக, அந்த போராட்ட வெற்றிக்காக எங்களை எல்லா வகையிலும் நாங்கள் வந்து தியாகத்திற்கு, அர்ப்பணிப்பிற்கு ஆட்படுத்தி கொண்டோம். நீங்க இவ்வளவு கொள்கைகளை பேசுறீங்க, இயக்கம்னு சொல்றீங்க, தமிழ்நாடு விடுதலை படை சொல்றீங்க, திராவிட கொள்கை, சமூக நீதினு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து மக்களை கவர்றதுக்கு நிறைய கிளிம்ஸ், நிறைய விஷயங்களை செய்யறாங்களே. நீங்க இன்னும் வந்து நூற்றாண்டு விழா சமூகத்தில் புழக்கம் இல்லாத சில பேர்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, அப்ப நீங்க வந்து மக்களுக்கு விரும்பிய அரசியலை கொடுக்கலையா? மக்கள் விரும்புகின்ற அரசியல் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு யார் பின்னாடி மக்கள் ஓடுகிறார்கள்? அது விட்டில் பூச்சி மாதிரி. மக்கள் என்பவர்கள் விட்டில் பூச்சி மாதிரி. அவர்களுக்கு வந்து அதில் தெளிவான மக்கள் இருக்கிறார்கள், எல்லா மக்களையும் சொல்ல முடியாது. இன்றைக்கு போலியும் கவர்ச்சியும் நம்பி, ஒரு சினிமா மாயை, இதை நம்பி மக்கள் வேகமாக செல்கின்றார்கள். அதைவிட வேகமாக கலைந்து விடுவார்கள். ஒரு கும்பலுக்கும் ஒரு கூட்டத்திற்குமான வித்தியாசம் இருக்கின்ற என்று சொல்வார்கள். கும்பல் வேகமாக கூடும், அதைவிட வேகமாக கலைந்து விடும். கூட்டம் மெதுவாகத்தான் கூடும். கூட்டம் சேர்ப்பது என்பது ரொம்ப கடினம். ஆனால் சேர்க்கப்பட்ட கூட்டத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. அப்ப நிலையான கூட்டத்தை நாங்க வந்து தொடர்ச்சியா உருவாக்கிட்டே இருக்கோன்ற மாதிரி நாங்க எடுத்துக்கலாமா? ஆமா, எங்களிடத்தில் இருக்கின்றவர்கள் 10,000 பேர் இருந்தால் அது 10 லட்சம் பேருக்கு சமமானவர்கள். நாங்கள் 10 பேர், நீங்க ஒண்ணு வேணா. இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்ப மாகாயிகா இல்லை புரட்சிகர மாணவர் அமைப்பு, இல்லை உங்களுக்கு இளைஞர் கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய இளைஞர் அமைப்பு, பகத்சிங் தலைமையிலான அமைப்புகள், அவருடைய இது, அப்படிப்பட்ட இளைஞர் அமைப்புகள் 100 பேர் தான் இருப்பாங்க. 500 போலீஸ் வரும். போராட்டத்தவர் வந்தவர்களுடைய எண்ணிக்கை 100, காவல்துறையினுடைய எண்ணிக்கை 500. அதை அந்த பெண் தோழர்களாக இருக்கட்டும், அந்த தோழர்களை கைது செய்வதற்கு காவல்துறை கடுமையாக போராட வேண்டும். ஏன்? அதே இன்று இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒன்று காவல்துறை உளவியலா, இப்போ எங்களை கூட அடிக்கடி அச்சுறுத்தி பார்ப்பாங்க. அந்த வஜ்ராயத்தை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. 4 ஹெல்மெட், அந்த அதிரடிப்படை இருக்குங்களா, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், அதை கொண்டு வந்து ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. பஸ் எல்லாம் ஒரு 10 பஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே சுற்றி நிறுத்துவாங்க. இதை பார்த்த உடனே உளவியலாக போராட்டத்துக்கு வந்தோம் பாதி பேர் தள்ளி போய் நின்றுடுவான். பாதி போயிடும் எங்ககிட்டேருந்து, மீதி பாதி நிற்கும். நாங்களே 100 பேர் வருகிறார்கள் என்று சொன்னால் 50 பேரதே கணக்கில் எடுத்துக்கொள்வோம். களத்தில் நிற்கக்கூடியவர்கள் 50 பேர் தான். அப்போ 50 பேரை வந்து நாங்கள் ஏதோ கூட்டத்தில் வந்திருக்கோம், அவன் இதுக்கு தயாராக இல்லை, இந்த அரசு பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கு தயார் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். அவர்களை நாங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் வந்தவங்களாம் நீங்கள் ஒதுங்கிக்கிங்க, கைது பண்ண போகிறாங்க, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நகர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். நீங்கள் வாங்க, போராடுங்க, போராட்டம் முடிஞ்ச உடனே கைது, ரயில் மறியல் போராட்டம், இல்லை வேறு ஏதாவது ஒரு போராட்டத்தினுடைய தன்மை, வேகம், இதெல்லாம் குறித்து அவர்களை நாங்கள் ஒதுங்கி கொடுத்துருவோம். அப்போ நாங்கள் கைதுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா குறுகிய எண்ணிக்கையில் தான் இருக்கும். அந்த எண்ணிக்கை அது உறுதியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கடந்த காலம் ஒரு கட்சி போராட்டம் அறிவிச்சது, காவல்துறை ஓட்ட கான்ஸ்டபிள். நாங்கள் சொல்கிறது வந்து ஏட்டையா இருக்காங்கல்ல, அவரால் எழுந்திருக்கவும் முடியாது, உட்கார முடியாது, ரிட்டையர் ஸ்டேஜ், சுகரு, பிபி போல எல்லாம் வந்துடும். நாங்கள் ஸ்ட்ரைக்கிங் போஸ்ட்லாம் தேவையில்லை. அந்த ஏட்டையா சும்மா நாச்சுங்களை எடுத்துக்கின்னு காக்கி சட்டையை போட்டுட்டு யாரோ அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொன்னால் போதும், ஓடுனாங்க பாரு. அப்போ அதுதான் அந்த கும்பல், எங்களது கூட்டம். நாங்களே கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய புரட்சிகர அமைப்புகளை பார்த்து தான் இப்படி தான் நான் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று எண்ணுவோம். நாங்கள் யாருக்கிட்ட இந்த பாடம் எடுத்துக்கணும், கற்றுக்கணும், ஒரு உறுதியாக அவர்கள் கோஷமாக இருக்கட்டும், அவருடைய அணிவகுப்பாக இருக்கட்டும், அவர்களுடைய ஊர்வலமாக இருக்கட்டும், எது அது ஒரு நேர்த்தி இருக்கும். 10 பேர் இருந்தால் 10 கொடி, எண்ணிக்கை குறைவாக தான் இருக்குது. இப்போ கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு போராட்டம், 2 கட்சிகளுக்கு இது இந்து முன்னணி அவங்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நள்ளிரவில் போராட்டம், சாலை மறியல், விடிய விடிய சாலை மறியல், 10 பேர் தான்.
ஆயிரக்கணக்கான பேர் இல்லை. அப்ப நீங்க தமிழ்நாட்டை வந்து வழி நடத்த இந்த புரட்சிகர இயக்கங்களுடைய வழியை வந்து பின்பற்றணும். போராட்டங்கள்ல ஜனநாயக போராட்டங்கள்ல ஜனநாயக போராட்டம் என்றால் புரட்சிகர இயக்கங்களுடைய போராட்டத்தை தான் நீங்க வந்து முன்னெடுக்கணும். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதை நோக்கி தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்க பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி புரட்சிகர இயக்கங்களில் வழிநடத்தியவர்கள், அதை முன்னெடுத்தவர்கள் யாரும் வந்து சோத்துக்கு இல்லாத போய் அரசியல் செய்யல. அவருடைய பின்புலம் எல்லாமே மிகப்பெரிய பின்புலம் உடையவர்கள். நீங்க தமிழரசன் ஐயாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒரு பொறியியல் மாணவர், பொறியியல் இறுதி ஆண்டு மாணவர். அவருடைய பின்புலம் வந்து நல்ல நிலவுடைமை சமூகம். புலவர் ஐயாவை எடுத்துக்கங்க. புலவர் ஐயா வந்து மிகப்பெரிய நிலவுடைமை சமூகம். அவருடைய குடும்பத்தில் அவருடைய உறவினர் வந்து அவருடைய சகலனா வேணும். நான் படிச்சிருக்க நினைவு இருக்கு எனக்கு. அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய மச்சின்னு சொல்ற அவர் மனைவியுடைய தங்கச்சி யாரோ வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர். அவங்களுக்கு தூக்கு கொடுத்தாங்க, ஆனால் அவங்க சட்டமன்ற உறுப்பினர். அப்போ பாருங்க, நீங்க எந்த ஆண்டில் சட்டமன்ற உறுப்பினர்? நீங்க அப்போ அரசியல் வரலாறை பார்க்குறீங்க. நீங்க வந்து 50 கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர். அப்போ அவர் ஒன்றும் கஞ்சிக்கு இல்லாமல் சோத்துக்கு இல்லாமல் சாதி சங்கம் வைக்க தெரியாமல் இந்த இயக்கத்தில் போய் இந்த மக்களுக்காக போராட போகல. அஞ்சலி அம்மாவை எடுத்துக்கங்க. இன்னைக்கு அஞ்சலி அம்மாவுடைய பேச்சு வந்து இன்னைக்கு லண்டனில் வந்து கனடாவில் வந்து இப்போ எம்பி அவங்களுடைய வழி அந்த அது அந்த அவங்களுடைய தோன்றல்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. அதனால இங்கே இப்போ ஆலப்பாக்கம் முருகேசன் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆலப்பாக்கம் முருகேசன் வீட்டிற்கு என்னை இளவரசன் அழைத்து செல்கிறான். இளவரசனை பற்றி 1000 விமர்சனங்கள் இருந்த போதிலும் என்னை முதல்ல என்னை வந்து ஆலப்பக்கம் அந்த கீழ்ப்புவாணி குப்பத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த வன்னியர் சங்க காலத்தில் மிகப்பெரிய ஒரு பகைமை. எங்கள் வில்லேஜுக்கும் அவங்க வில்லேஜுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய பகைமை இருக்கும்போது நான் வந்து அப்போ வந்து ஆலப்பக்கம் பயணிக்கிறேன். அப்போ இளவரசன் அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போய் அங்கே முருகேசன் வீட்டை காமிக்கிறார். இதை பாரு, இதான் முருகேசன் வீடு, இது அவங்க அண்ணன் வீடு. முருகேசனுக்காக தனியாக ஒரு ஓட்டி வீடு கட்டப்பட்டு நல்ல வசதி வாய்ப்போட முருகேசன் வாழ்கிறார். இவரை பாரு, இவருக்கு இந்த சமூகத்தில் பிறந்த முருகேசனுக்கு சொந்தமாக வீடு இருக்கிறது. அவர் காலேஜில் படிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு பட்டதாரி. அவர் நினைத்தால் வசதியாக வாழலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அதை அவர் தவிர்த்து விட்டு அவர் ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கின்ற அமைப்புக்கு வராரு. அப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு டிகிரி படிக்கிறங்கிறதே பெரிய விஷயம். அவர் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் படித்தார். திமுகவினுடைய ஆரம்ப காலத்தில் நாங்கள் எல்லாரையும் திமுக அப்படிக்கு இருந்தது. அரசியல் இயக்கம் திமுக தான், விதையா எல்லாமே அங்கே தான். அதுலேருந்து உருவாகியவர் தான் யாராக இருந்தாலும் அன்னைக்கு திமுக தானே. அப்போ திமுகவில் நாங்களாம், அவரும் திமுகவில் தான் பயணித்தார். அப்போ திமுகவில் இருந்து அவர் வந்து திரும்ப வந்து அப்புறமா தான் தமிழ்நாடு விடுதலை படையில் இணைந்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் இந்த இயக்கத்திற்காக, அமைப்புக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மக்களின் விடுதலைக்காக, இந்த மண்ணுக்காக சாதிய வன்மம் கொடுமையாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இரு சமூகங்களுக்குள்ள நீயா நானான்னு கீரியும் பாம்பு இருக்கிற மாதிரி இருந்த நிலையில் அவர் வந்து பொதுத்தளத்தில் நின்னார். அதை முருகேசன் வீட்டுக்கு இட்டு போய் அவங்க அண்ணெல்லாம் பிரசிடெண்ட்டாக இருந்தார். 2-3 முறை அவங்க அண்ணே நல்லா பிரசிடெண்ட். அவர் கூப்பிட்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி அந்த ஊரெலாம் போயிட்டு அதே மாதிரி வந்து கொல்லஞ்சாவடி பாம்பு பிளாஸ்ட் ஆனப்போ முருகேசனிடம் அதிகமான கேள்வியை கியூ பிராஞ்சி கேட்டது என்னை பற்றி தான். இந்த மண்ணில் விதைச்சது நாங்கள் தான், எங்களுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. நாங்கள் விதைத்ததுக்கு பிற்பாடு தான் டைரக்ட் ஐஏஎஸ் என்று சொல்லுகின்ற ஐஏஎஸ்